கௌதம் சில்லை இப்போ அடுத்து கதைக்களம் எது மாதிரி கொண்டு போவான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து ஏதோ ஒரு ஆதாரத்தை வந்து கூட்டிகிட்டு வர நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹேமா வந்து நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகினி கிட்ட. அப்பன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்திரா அப்படி என்னங்க ஆதாரம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறா, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ராமச்சந்திரன்ட்ட பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நர்ஸை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அத்தை, இவங்க யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, தெரியலையேம்மா, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, இவங்க தான் சாட்சி சொல்ல போகிறாங்க. ஒன்றா ராகினி வந்து இவங்கள பார்த்தோன்னே பேதடிச்சியாக நிற்கிறாங்க. இவ்வளோ தான் நம்ம வடநாட்டுக்கு வந்து போக சொல்லிட்டோமே, இவ எப்படா திருப்பி இங்கே வந்தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சின்னத்தை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வேணால் இவங்கள வந்து மறந்துருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இவங்க எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களே சொல்கிறீங்களா? அக்கா, யார் யாரையே கூட்டிகிட்டு வந்து இவ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. ஓ, யார் யாரே வா, சரி இவங்க இப்போ நான் யாருன்னு சொல்கிறேன். இவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸு பபுளோட வச்சு போட்டாங்கன்னு சொன்னல, அது இவங்க தான். யதார்த்தமாக நடந்துருங்கக்கா, அதை போய் என் மேலே வந்து பழி போடணுன்னுக்காக அந்த நர்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கானா, இவன் மனசில் எவ்வளோ வந்து வஞ்சகத்தோடு நடந்துகிட்டு இருக்கான்னு பாருக்கா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாடி ராகினி, உன்னோட ஆட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்க்ரீன் கிளிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை நீ சொல்கிறியா இல்லை சொல்ல வந்தவங்க சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க தயக்கத்தோடு இருக்காங்க. ஆமாங்க ராகினி, எனக்கு முன்னாடியே தெரியும், அவங்க தான் இது மாதிரி பண்ண சொன்னாங்க. ஏய், சுற்றி வளைச்சி தான் பேசுவியா, டைரெக்டாக உன்னால் பேச முடியாதா அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு ஹேமாவும் சுபாவும் ரகசியமாக பேசுகிறாங்க. இவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மாத்திர ரகசியத்தை போட்டு உடச்சிருவோம், அந்த ஆதாரத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லி மாடியிலேருந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டு, அது மட்டும் இல்லாமல் ராகினி ரூம்லேருந்து ஏகப்பட்ட பேப்பராக இருந்துச்சுல, அது எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது, ஃபோட்டோலாம். நம்ம சுபா அது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹேமாவும் சுபாவும் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்திரா வந்து ப்ரூவ் பண்ண கையோட அத்தை அதை நம்புகிறாங்களா இல்லையான்னு மாற்ற மாதிரி தெரிஞ்சால் நம்ம சொல்லிவிடுவோம். இல்லாட்டின்னு வச்சுக்கிங்க, இந்திரா எஸ்கேப் ஆகிடுவா, நம்ம ராகினி கிட்ட மாற்ற மாதிரி ஆகிடும். அதனால் அமைதியாக இருப்போம்னு சொல்லி அவங்க வந்து பழிவாங்கின குணத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஹேமா வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இந்திரா ஜெயிக்கலாலோ இல்லையோ, நான் எல்லா உண்மையும் சொல்லி ராகினியை வீட்டை விட்டு துரத்த தான் போகிறேன், அவசரப்படாது ஏமாங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கப்ப ஒன்று ஒத்துமொத்த கதையும் சொல்லிட்டாங்க. இவங்க தான் பணத்தை வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு மாத்திரையை வந்து காவியாவை மயக்கமடைய வச்சாங்களே, அது ஜூஸில் தான் கலந்து கொடுத்தாங்க, அதனால தான் ஃபஸ்ட்டு மயக்கமே உண்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன இது மாதிரி செய்ய சொன்னாங்கன்னு சொன்னோன்னே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம ஜெயா. ராகினி, இதெல்லாம் உண்மையா அக்கா, நீ என்ன நம்ப மாட்டியா அக்கா, நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, என்னடி இன்னும் நீலி கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி சந்திரா வந்து கண்ணத்துலேயே வந்து பொலிச்சுன்னு ராகினி வந்து அடிக்கிறாங்க. பார்த்தா இது சின்னதாக வந்து ட்ரீம் மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. இப்போ இது மாதிரி தானே சுச்சுவேஷன் வந்து நடக்க போகுது, இப்போ எப்படா அதை சமாளிக்க போகிறோம், அக்கா நம்பிட்டானா, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் தசை பக்கம் கூட வர முடியாது அப்படின்னு நம்ம ராகினி வந்து ரொம்ப பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு எங்கே இந்த போலீஸ் வந்தாங்கன்னு தெரில, போலீஸும் கட்சிக்காரங்களும் ஏகப்பட்ட பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த நர்ஸுக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரில. ஐயோ, இவங்களாம் யார்ரா, திடீர்னு இவங்க வந்திருக்காங்கன்னு ராகினிக்கே ஒன்றும் புரியல. நீங்கள் இதெல்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அந்த கட்சிக்காரங்களும் போலீஸும் வந்து கண்ணாமண்ணான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முதல்ல நீங்களாம் யாருங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ புதுசாக வந்து பூஜை போட்டுக்கிட்டு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்களே, அது எங்களோட நிலம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்களாம் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சி ஆகிறாங்க. என்னங்க, அது வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் இல்லை, நாங்கள் வந்து அந்த இடத்துல பில்டிங் தான் வந்து கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறோம் தவிர அது எல்லாம் வேறு ஒருத்தவங்களோடது, நீங்கள் அவங்கள்ட்ட தானே பேசணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவங்கள்ட்ட வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சுத்தமாக வந்து புரியல. கஞ்சாடையில் வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கூட்டம் ஏகபோகமாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கப்ப நர்ஸை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ராகினி. என்னடி எல்லா உண்மையும் சொல்லி என்னை காலி பண்ணலான்னு பார்க்குறியா, நீ மட்டும் இந்திரா பேச்சு கேட்டு போனேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் அவ்வளோதான். இல்லைங்க, அவங்க என்ன போலீஸில் மாட்டி விட்றேன்ட்டாங்க. அவளாவது போலீஸில் தான் மாட்டி விடுவா, ஆனால் அவன் உசுறு மேலே உனக்கு அக்கறையும் பயமும் இருக்குல்ல, பார்த்து நடந்துக்க, இல்லாட்டி நான் உன்னை பத்திரமா அனுப்பிச்சி வச்சிருவேன். எங்கள் அக்கா குடும்பத்தையே நான் பழி வாங்குறேன்னா நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது கூட்டத்தமாக ஓடி போயிடு சரியா அப்படின்னு சொன்னேன். சண்டை நடந்துகிட்டு இருக்கப்ப அவங்க குடுக்குன்னு ஓடி போயிட்டாங்க. போலீஸ் வந்து எல்லாரையும் வந்து அனுப்பிச்சி வெளில வந்து கொண்டு போயிட்டாங்க. கட்சிக்காரங்களெல்லாம் என்ன ஆதாரம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்க, ஆதாரம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸை வந்து காணும். பார்த்தோன்னே இந்திரா வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல என்னமோ ஆதாரம் இருக்குது அது இருக்குன்னு இவங்க தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்ப நர்ஸுக்கிட்ட பேசி அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இந்திரா என்ன தோக்குற மாதிரி தெரியுதேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சுபாவும் நம்ம ஏமாவும். சரி, அது இருந்தால் என்ன, அந்த நர்ஸுக்கு கால் பண்ணது இது எல்லாம் நர்ஸோட ஃபோன் கால் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து பார்க்குறாங்க. ஃபோன் பார்த்தா ஆல்ரெடி வந்து ஃபார்மேட் ஆகிருக்கு. அந்த ஃபோன் வந்து சரி பண்ணுறப்ப இதுதான் அந்த கடைக்காரர் வந்து சொல்ல வந்திருக்காங்க. இது தெரியாமல் நம்ம இந்திரா வந்து காசை கொடுத்துட்டு அந்த ஃபோனை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபோனில் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னோன்னே
அப்படியே பேர் எதிர்ச்சியாக பட்டமாயிட்டாங்க. நர்ஸுக்கு வந்து இவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லும்போது, என்னம்மா ஃபோன் பண்ணியிருக்கேன்றா, ஆனால் இதில் எதுவுமே இல்லை, புது ஃபோன் மாதிரி இருக்குது. சாதாரண ஒரு ஓட்ட ஃபோனை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த நர்ஸு வந்து எங்கே கடைசியில் வந்து பொய் சொன்னால் மாட்டிப்போன்னு தெரிஞ்சுதான் அவள் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அக்கா இனிமேட்டு இந்திரா இந்த வீட்டில் இருந்தான்னு வச்சுக்க சரிப்பட்டு வராதுக்கா, நீயே ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லும்போது